வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊர்லன்னா மதுரையில் இருக்கோங்க. மதுரை சாப்பாடுனாவே நமக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துடும். மற்ற ஊரில் கம்பேர் பண்ணல, மதுரை சாப்பாட்டுக்குன்னு ஒரு தனி கிரேஸ் அண்ட் ஒரு தனி க்ரௌடு இருக்காங்க. அது எப்போயுமே அது மதுரைக்கு உண்டானது. அதே போல் இது ஒரு தூங்கா நகரம். நீங்கள் எத்தனை நைட்டு ஒரு இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சுட சுட பொங்கல், ஆவி பறக்க இட்லி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா மதுரை மட்டன் பிரியாணி. பிரியாணி அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ நம்ம மதுரை பிரியாணி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சீரக சம்பாவில் மட்டும்தான் நம்ம பிரியாணி போடுறோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது, மோஸ்ட்லி 90%. பிகாஸ் அது சீரக சம்பாவில் தான் ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் ஆஃப் பிரியாணி இருக்குது. நான் வந்து மதுரை பிரியாணி விட்டே தர மாட்டேன். ஏன்னா எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். தரமான பிரியாணி. இந்த அக்மார் சொல்லுவாங்கல்ல, சரிங்க சார், அந்த மாதிரி. அப்பா வேற. ஸோ நம்ம நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டிக்கு எப்பயுமே மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அது மதுரை மக்கள் கேட்கவே வேணாம். நல்ல குவாலிட்டி கொடுத்துன்னா அவங்களை தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மட்டன் பிரியாணி பண்ணும்போது அந்த எலும்பு தண்ணி இருக்குல்ல, அந்த எலும்பு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணியை எடுத்து இந்த பிரியாணியில் ஊற்றி குக் பண்ணுறாங்க. அந்த எலும்பு சூப்பர் ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் தண்ணி அளவு வைப்போம். ஸோ அப்போ அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து டபுள் ஆகும். அதே டைமில் இந்த பிரியாணிக்கு ஒரு பொடி ரெடி பண்ணாங்க. இப்போ மற்ற ஊரில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் முழுசாக போடுவாங்க. நம்ம வந்து அதை அரைச்சி போடுவோம். எப்படின்னா அதை வந்து நம்ம பொடியாக்கி நம்ம போடுவோம். எதுக்காக அப்படின்னா அதுதான் நல்லா பிளெண்ட் ஆகும். அந்த பிரியாணி நல்லா பிளெண்ட் ஆகி அந்த ஃப்ளேவர் ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு படிக்கு வந்து 2 கிலோ தனிக்கறி போடுறோம். நம்ம போன் மீட் போட மாட்டோம், நம்ம தனிக்கறி தான் போடுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் சஃபிஷியண்ட்டாக அந்த ரைஸை தாண்டி அந்த கறி நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஒரு கரண்டி பிரியாணி அள்ளி நம்ம ஒரு இலையில போட்டோம்னா ஒரு 4 பீஸாக குறைஞ்சது விழுகணும். தேங்காய் எண்ணெய் அண்ட் கீ, பியூர் கவு கீ சேரல அந்த ஃப்ளேவர் வந்து ஃப்ராக்ரன்ஸ் பிரியாணியோட குவாலிட்டி அவுட்புட்டை தூக்கி கொடுக்கும். இங்கே இந்த பிரியாணி நம்மளுக்கு சொல்லி தரப்போறாருன்னா வேலவன் கேட்டரிங் திரு சரவணன், அவரை தான் மீட் பண்ண போகிறோம். அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த கேட்டரிங் தொழிலில். என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஹோட்டல் வச்சுருந்தோம். நம்ம சித்தப்பா வந்து எங்கள் ஞானதேசின்னு சொல்லி அவரும் எங்கள் அப்பாவை சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க இங்கே மதுரை நேதாஜியில். இட்ஸ் மோஸ்ட் ஃபெமிலியர் ஹோட்டல். இது வந்து அந்த 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 காலத்தில் இருந்தவங்க ஒரு பிரியாணி பிரிவில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹோட்டல் கன்னிமாரான்னு பேர். அது நேதாஜி ரோட்டில் லொக்கேட் ஆகிருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 35 இயர்ஸ் பேக். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுட் ரிலேஷனுங்கிறது எனக்கு அந்த கிட் என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு ஃபுட் ரிலேஷன், ஒரு பிரியாணி மேலே ஒரு மோகம், ஒரு ஆர்வம், அப்படி அது ஒரு சின்ன ஆசைங்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த வேலவன்கிறது வந்து ஒரு ஹோட்டலாக தான் இருந்துச்சு, வேலவன் ஹோட்டல் அப்படின்னு. அது 2012 ஸ்டார்ட் பண்ணி இந்த 2015 வரையும் ஒரு 3 இயர்ஸ் ரன் ஆச்சு. இந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டு வேலவன் கேட்ரிங். இது வந்து நம்ம சோலோவாக தான் பண்ணி சோல் ப்ரொப்ரைட்டர் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ். அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வெல்கம் டு அவர் வேலவன் கேட்ரிங். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு கூப்பிட்டதுக்கு. இப்போ மற்ற ஊரில் பிரியாணி பண்ணுறதுக்கும் இப்போ மதுரை பிரியாணியும் என்ன வித்தியாசம்? மதுரை அப்படின்னாலே சீரக சம்பா தான். வி நெவர் கோ டு பாஸ்மதி ரைஸ். பிகாஸ் பாஸ்மதி ரைஸில் என்னங்கிறனா ஒரு பார்வை, ஒரு ஈர்ப்பு இருக்குமே தவிர பட் ஃப்ளேவர் இருக்காது. அதே போல் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரியாணிக்கு வந்து நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஃபண்ட் ஆயிலுங்கிறது கிறிஸ்டல் கிளியராக வெங்காயம் வதங்கிடுச்சா வரலங்கன்னு தெரியும். தேங்காய் எண்ணெயில் தெரியாது. இது ஹைலி ரிஸ்க். ஏன்னா அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் போட்ட உடனே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது வெங்காயம் அப்படியே முறையாக வெளியில் வரும். அப்போ இந்த தன்னை வெங்காயம் வந்து நல்லா வதங்குதா வரலாங்கிறது இவங்களாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம தேங்காயில் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த ஃப்ளேவர் தான். ஆமாம், இப்போ கடலை எண்ணெயில் பண்ணலாம், பட் அந்த முறை வராது. பட் கடலை எண்ணெயில் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்லி ஆஃப் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். பட் தேங்காய் எண்ணெயில் அது இருக்காது. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் அண்ட் கீ, பியூர் கவு கீ சேரல அந்த ஃப்ளேவர் வந்து ஃப்ராக்ரன்ஸ் தெருவில் போகிறவனே உள்ளவான்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இதனால வந்து நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம அதை பண்ணுறோம். நம்ம ஸோ அதெல்லாம் தேங்காய் எண்ணெய். அப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சரிங்க சார். சார், இப்போ நம்ம மதுரை ஃபேமஸ் வேலவன் வெட்டிங் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு 2 கிலோ மட்டன் பிரியாணி மட்டும் செய்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் முதல்ல நான் சொல்லிடுறேன். நான் அதாவது ஒரு படி பிரியாணிக்கு 2 கிலோ மட்டன் கறி. ஸோ அப்போ நம்ம 2 படி பண்ண போகிறோம். 4 கிலோ கறி இருக்குது. ஒரு படிங்கிறது 1.5 கிலோ அரிசி. ஸோ 2 கிலோ கறிங்கிறது கறி வந்து பிரியாணியில் சஃபிஷியண்ட்டாக தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம், சீரக சம்பா அரிசி வாங்கல 1 வருஷம் பழசு அப்படின்னு கேட்டு வாங்க. ஏன்னா அது கொஞ்சம் புது அரிசியாக இருந்தாலும் பிரியாணி குழஞ்சிரும். ஒரு படிக்கு வந்து 300 கிராம் கோகோனட் ஆயில். ஸோ 2 படிக்கு நான் 600 ml கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியன் நம்ம வந்து ஒரு படிக்கு வந்து நம்ம 1/2 கிலோ யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ 2 படிக்கு 1 கிலோ வெங்காயம் நான் வச்சுருக்கேன் நான். அடுத்து நெக்ஸ்ட்டு தக்காளி, பியூர் நாட்டு தக்காளி. அது வந்து ஒரு படிக்கு வந்து 400 கிராம். ஸோ 2 படிக்கு வந்து 800 கிராம். புதினா சும்மா வந்து ஒரு 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 கையளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு வந்து 2 படிக்கு ஜிஞ்சர் வந்து 300 கிராம்,
கார்லிக் வந்து 300 கிராம். நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது ஈச் வந்து 3 கிராம்ஸ் ஃபார் 1 படி. ஸோ வந்து இப்போ நம்ம 2 படிக்கு வந்து இதில் வந்து 6 6 6 100 கிராம் மிளகாப்பொடி 150 கிராம் மல்லிப்பொடி. இந்த தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு 150 ml ஆஃப் தயிர். ஸோ 2 படிக்கு நான் 300 ml வச்சுருக்கேன். அதே போல் லெமன் வச்சுருக்கோம். அந்த லெமனுமே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு ஒரு பழம், 2 படிக்கு 2 பழம். நெய் வந்து ஒரு படிக்கு வந்து 150 ml. ஸோ 2 படிக்கு 300 ml. உப்பு, கல் உப்பு, ரா உப்பு போய் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த தூள் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. கடைசியாக அந்த முந்திரி பருப்பு மேலே போட்டு அப்படியே நம்ம தம் போட்டுறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு? ஏன்னா தேங்காய் ஊற்றி சமைக்க போகிற சொன்னீங்க. ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் அடுப்பு பற்ற வச்சிட்டோம். கோகோனட் ஆயில் ஊற்றி அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா ஃபஸ்ட்டு நல்லா வதக்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தக்காளி அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் நம்ம. சரி. சரி, தேங்காய் ஊற்றிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம். ஓகே. இப்போ நெய் போடுறது இல்லையா? சரியில்லை சார், கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நெய். ஓகே. நான் ஒரு படிக்கு 500 1/2 கிலோ. ஸோ 2 படிக்கு 1 கிலோ வெங்காயம் போடுறேன் நான், பெரிய வெங்காயம். ஸோ வெங்காயத்தை போடுறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் நெய் போடுறது, அந்த பட்டெல்லாம் ஏலக்காய் போடுறது இல்லை சார், அது வந்து நம்ம இஞ்சி போட்டு போட்டதுக்கப்புறம். ஓகே. ஸோ இந்த முழு பட்டெல்லாம் போடுறதெல்லாம் இல்லையா? இல்லை சார், நம்ம முழு பட்டை போட மாட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே நல்லா அரைச்சிருவோம். ராவாவே அரைச்சிருவோம். சரி. வறுத்து போடுறதெல்லாம் கிடையாது, ராவாவே அரைச்சிருவோம். என்ன காரணம் அப்படி அரைச்சி போடுறது? இல்லை சார், நம்ம முழுசாக போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் முதல்ல மெர்ஜ் ஆகாது, பிரியாணியோட மெர்ஜ் ஆகாது. ஓகே. ஸோ நம்ம என்ன போடுறோமோ இப்போ நம்ம போடுறதே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். ஒரு படிக்கு வந்து 3 கிராம்ஸ் போகிறோம். அந்த 3 கிராம்ஸ் போய் அதில் சேரணும்ல, மெர்ஜ் ஆகணுங்களா, அதுக்காண்டி தான். இன்னொன்று அந்த ரைஸோ ஓட்டாகும். சரி, நல்லா அந்த ஃப்ளேவரோட சாப்பிட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா முழுசாக அது ஏலக்காய் எடுத்து போடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, கிராம்பு எடுத்து போடுவாங்க. சில பேர்லாம் வந்து அது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த வாயில் தென்படுறது. சரி, இந்த பச்சை மிளகாய் நீங்கள் பக்கம் என்ன இருக்கா? இந்த குண்டு பச்சை மிளகா போடுறீங்க. ஆமாம் சார். இப்போ இதுவே வந்து இந்த பச்சை மிளகாவில் வந்து 2 வகை. ஒன்று நீட்ட மிளகான்னு சொல்லுவாங்க, குண்டு மிளகா தான் உங்களுக்கு காரம். ஸோ அந்த காரம் ப்ளஸ் ஃப்ளேவர், அதுக்காண்டி அது போடுறோம் நம்ம. அது வந்து இதோட காரம் ஒரு படி கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்து இது நல்லா இருக்கும். அதுக்காண்டி இந்த குண்டு மிளகா போடுறோம் நம்ம. ஓகே. இப்போ இந்த வெங்காயத்தோட வேறு எதாவது போட்டு வதக்கணுமா? இல்லை வெங்காயம் ஒரு ஆஃப் பாயில் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். சரிங்களா? அதுக்கு வரைக்கும் நம்ம அதை விட்டுறோம். நம்ம அந்த பச்சை மிளகா வெங்காயம் நல்லா ஃபஸ்ட்டு வதங்கணும். அதுவுமே வந்து ரொம்ப ஓவர் வதங்கிடுச்சுனாலும் உங்களுக்கு பிரியாணியோட கலரை வெங்காயம் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஆக்கி விட்டுரும். ஸோ வந்து ஒரு 75% அந்த அளவுக்கு இது பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பிரியாணியோட நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஃப்ளேவர், அந்த ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த கோகோனட் ஆயில் போட்டு அந்த பபிள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் ஆயிலில் இவ்வளோ பபிள்ஸ் வராது. பட் கோகோனட் ஆயில்ஸ் இவ்வளோ பபிள்ஸ் வரும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி யாருமே இந்த கோகோனட் ஆயில் போகாமல் ரீஃபைண்ட் ஆயிலே இது பண்ணுறாங்க. பட் நம்ம அதை வந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த ரிஸ்க் எடுத்து தான் நம்ம இது பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். அந்த வாசம், அந்த ஃப்ளேவருக்கும் அந்த டேஸ்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கிட்டோம். அந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரௌனிஷாக இருக்கு பாருங்க. இந்த கலர் வர வரையும் நம்ம வதக்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர். அந்த கோல்டன் ப்ரௌன் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இந்த கோல்டன் ப்ரௌன். ஓகே. இந்த கலர் வர வரையும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம். சரி. நாட்டு தக்காளி. ஓகே. ஒரு படிக்கு 400 கிராம், 2 படிக்கு 800 கிராம் போடுறோம் நம்ம. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே தக்காளி போட்டீங்க. ஆமாம் சார். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறோம்? இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட் நம்ம போட போகிறோம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போகிறோம். என்ன காரணம் வந்து தக்காளி முதல்ல நம்ம போட்டோம்னா இஞ்சி பூண்டோட ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டும் ஆன ஒன்று. ஏன்னா நம்ம வெங்காயம் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 மினிட்ஸ் மேலே வதக்கிருக்கோம். அவ்வளோ நேரம் இஞ்சி பூண்டு வதக்க முடியாது. ஸோ அதனால தான் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். சரி. ஓகே. தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணும். ஸோ பிட்வீன் த கேப்பில் வந்து நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் நம்ம அரைச்சிருவோம். ஸோ இந்த மசாலா இதுதான் நாங்கள் சொன்ன சுருள் பட்டை. இது வந்து மரப்பட்டை கிடையாது, சுருள் பட்டை. ஏலக்காய், கிராம்பு இது ஈச் வந்து 3 கிராம்ஸ் ஃபார் 1 படி. ஸோ வந்து இப்போ நம்ம 2 படிக்கு வந்து இதில் வந்து 6 6 6. ஸோ டோட்டலாக 18 கிராம் போட போகிறோம். அரைச்சி போட போகிறோம். ரவா அரைச்சி பொடியாக போட போகிறோம் நம்ம. சரி. ஓகே. இப்போ அரைச்சிடலாம் சார். இப்போ இது அரைக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? அது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் சார். நைஸாக. ஆமாம், நம்ம அப்படியே தான் ராவாக தான் அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த பக்குவத்தில் இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். அந்த ஏலக்காய் மட்டும் 1-2 ஏலக்காய் வந்து நம்ம பட்டை கிராம்பை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி ஏலக்காவை செகண்டாக போடுவோம். அவ்வளோதான். ஆனால் நல்ல வாசம் வருதுங்க. ஆமாம் சார். இப்போ இந்த மாதிரி பொடியை அரைச்சி முடிச்ச பிறகு நம்ம இப்போ ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா இப்போ எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? இல்லை சார், இது வந்து நாங்கள் அப்பப்போ அரைச்சிடுவோம். ஏன்னா அது ஃப்ராக்ரன்ஸ் போயிடும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் அரைச்சி ஸ்டாக் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நமக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ அரைச்சிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஏலக்காய் பட்டெல்லாம் அரைச்சி வச்சிங்கன்னா அதை கரெக்டாக நம்ம மூடி வைக்கணும். அந்த ஃப்ளேவர் இருக்கும். அப்படி இருந்தாலுமே அந்த ஃப்ளேவர் இன்றைக்கி இறக்கி ஒரு 2 நாள் கழிச்சு வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் குறைஞ்சிரும். ரைட். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுருங்க. ஓகே டான். இப்போ தக்காளி வதங்கிச்சா? வதங்கி சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் புதினா போடணும். ஓகே. இது தக்காளி வந்து பக்கம் போதுமா? போதும் சார். நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 3மே நல்லா வதங்கி. ஓகே. இதான் இப்போ நம்ம புதினா இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட். சரி.
இந்த புதினா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பிரியாணியில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இந்த பிரியாணியில் எதுக்காக புதினாவும் அந்த கொத்தமல்லியும் முக்கியமான ரோலாக இருக்குது? என்ன காரணம்? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிடுறாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன காரணம்? பியூர்லி வந்து இதில் பிரியாணி சேர்க்குற எல்லா ஐட்டங்களுமே ஃபார் ஃப்ராக்ரன்ஸ். பட்டக்கிராம்பு ஏலக்காயிலேருந்து புதினாலேருந்து எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் தான். எல்லாம் ஒன்றா 100% பிளெட்ஜ் ஆகல தான் நமக்கு அந்த பிரியாணி ஃபீல் கிடைக்கும். அந்த வாசம், அந்த ஃப்ளேவர். ரைட். புதினா இப்போ நம்ம அதிகமாக போட்டிருக்கீங்க, இப்போ இந்த கொத்தமல்லி வந்து கம்மியாக போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ரேஷியோ கொஞ்சம் புதினா வந்து கொஞ்சம் நல்லா ராவாக இருக்காமல் நல்லா வதங்கணும். புதினா நான் ஏன் பாதி நிப்பாட்டிக்கிறேன், நான் சொன்னேன் கடைசி தம்மு உடைக்கல அந்த மல்லித்தலையும் அந்த நெய்யும் நம்ம மேலே ஊற்றி அப்படியே தம்மு உடைக்கும். அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே. அது ஸோ ரெண்டாக பிரித்து போகிறோம். ஆமாம், ரெண்டாவது நெய் மல்லி 2 மட்டும் ரெண்டாக பிரித்து போகிறேன் நான். ஓகே. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சார். சரி. ஒரு படிக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு, 100 பூண்டு 100 இஞ்சி. ஸோ 2 படிக்கு நம்ம 300 எடுத்துருக்கோம். இப்போ அதை போட போகிறோம் நம்ம. ஓகே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். பிரியாணி சொல்லும் போது பர்டிகுலராக வந்து அந்த பிரியாணி எப்படி இருக்கணும்? ஃப்ளேவராக இருக்கணும் சார், மைல்டாக இருக்கணும். நான் சொன்னேன் ரிப்பீட்டடாக அவங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஆயிலிருந்து நம்ம போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பட்டக்காரம் மேலக்காரம் எல்லாருமே மைல்டாக இருந்தால் தான் அவங்க ரிப்பீட்டடாக சாப்பிட முடியும். இல்லைன்னா ஆசைக்கு 2 வாய் வைக்கலாம், 3வது வாய் சாப்பிட முடியாது. ஓவர் ஃப்ளேவராக இருந்தால் ஆயிலியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான். ஸோ மைல்டாக இருக்கிறது தான் நம்ம ரிப்பீட்டடாக சாப்பிட முடியும். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் சார். ஓகே. இப்போ நம்ம பொடி போட்டுடலாம். பொடி போடலாமா? எது இந்த நம்ம அரைச்ச பொடியா? பட்டக்கிராம் மிளகா பொடி, மல்லிப்பொடி. பட்டக்கிராம் வந்து நம்ம அதுக்கு அடுத்து தான் போடுறோம் நம்ம. சரி, ஓகே. நாங்கள் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. இதுவே வந்து இந்த மிளகாத்தூளும் போடுறோம். என்ன காரணம்? மிளகாத்தூள் வந்து பிரியாணி வந்து யூஸ் பண்ணுறது. பச்சை மிளகாய் மட்டும் நம்ம ராவா ஏற்றோம்னா ஓவர் காரம் ஆகிட்டு சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் இந்த நம்ம அரைச்ச வரமிளகாய் பொடி நம்ம போடுறோம். நம்ம இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக சரி. நாங்கள் மிளகா பொடி வந்து ஒரு படிக்கு 10 கிராம். ஓகே. ஸோ நம்ம போட போகிறது 2 படிக்கு 20 கிராம் போட போகிறோம். ஓகே. இதுக்கப்புறம் மல்லிப்பொடி. சரி, ஓகே. மல்லித்தூள். ஸோ இப்போ நான் நிறைய இடத்துல பிரியாணி பண்ணும்போது வந்து மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் மிளகாத்தூள் போடுறாங்க, இல்லை அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அரைச்சி போடுறாங்க. இந்த மல்லித்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? மதுரையில் மட்டும் தான் நம்ம மல்லித்தூள் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது மல்லி அந்த வரமிளகா இருக்குல்ல, அந்த வரமிளகா ப்ளஸ் அந்த குண்டு மல்லி செய்யல அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஃப்ளேவருக்காண்டி தான் மல்லியை நம்ம செய்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற சிட்டிஸில் வந்து பாஸ்மதிலேயோ வேறு இது பிரியாணிலேயோ வந்து மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க, ஒன்லி மிளகாப்பொடி தான். ஆமாம். ஸோ அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். அதாவது நம்ம பியாண்ட் இது ஃப்ளேவரும் நம்ம கூட கொடுக்கக்கூடாது, அதுவும் சாப்பிட முடியாது. ரொம்ப மைல்டாக இருந்தாலும் அந்த பிரியாணி ஃப்ளேவர் இல்லைன்னா ஒரு கீ ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம மல்லிப்பொடி போடுறோம். சரி, ஓகே. ஃபைன். இப்போ மல்லிப்பொடி வந்து 15 கிராம் ஒரு படிக்கு. ஓகே. நம்ம 2 படிக்கு 30 கிராம் போடுறோம். ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த மசாலா நம்ம போட்டாச்சு, இது லைட்டாக வதக்கிருக்கோம். ஆமாம் சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு மீட்டு. ஓகே. மீட்டு போட்டு நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மேலே போட்டு அதோட நம்ம மேஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஊற்ற போகிறோம். நம்ம என்ன காரணம் தனித்தனியாக பிரித்து போகிறதுக்கு? இல்லை சார், நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நம்ம அரைச்சிட்டோம். ஆக்சுவலி நம்ம முழுசாக போடலை. ஸோ என்ன ஆயிருந்தா ஓவர் கலர் ஆயிடும். ஓகே. நம்ம முதல்ல போட்டோம். அப்போ கறியெல்லாம் நம்ம போட்டு கறி கொஞ்சம் நல்லா வேக்காடானதுக்கப்புறம் தயிர் அது ஊற்றினோம்னா அந்த ஃபுல் கலர் 100% கலர் உள்ள இறங்காது. ஓகே. ஸோ அந்த நமக்கு அந்த கரெக்டான எக்ஸாக்ட் கலர் கிடச்சிடும் நம்ம. ஓகே, ஃபைன். அது இன்னொன்று பார்த்தா அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பைசஸ். கரெக்ட் சார். அதான் விஷயம். இந்தாங்க. என்ன மாதிரி ஆடு யூஸ் பண்ணுறீங்க இப்போ இது பர்டிகுலராக பிரியாணிக்கு? சார் செம்மறி ஆடு அண்ட் அந்த வெள்ளாடு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான். ஏன்னா வந்து சில பேர் வந்து எங்களுக்கு செம்மறி ஆடு போடுங்கன்னு, சில பேர் வந்து எங்களுக்கு இல்லை வெள்ளாடு போடுங்க அப்படின்வாங்க. ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் தான். ஓகே. அது ஊருக்கு வந்து டிஃபர் ஆகும் சார். இப்போ காரைக்குடி ஸ்டைல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வெள்ளாடு தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து செம்மறி ஆடு. என்ன காரணம் அது? ஸோ பிரியாணி வைஸ் நம்ம டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா கம்பேர் வித் வெள்ளாடு செம்மறி ஆடு இஸ் குட் ஃபார் டேஸ்ட். அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஓகே. இப்போ அந்த கறி வேக்காட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு படி தண்ணி வைக்கிறோம் நம்ம. சரி, ஓகே. இது வந்து கறி வேக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கீங்களா? கறி வேக்காட்டுக்கு மட்டும் ஆக்சுவலாக ஒரு 2 படி பிரியாணிக்கு 3 படி தண்ணி வைக்கிறோம் நம்ம. ஓகே. இப்போ நம்ம ஒரு படி மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு கறி வேக்காடு வச்சுருக்கோம். ஓகே. அடுத்து நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 படி தண்ணி நம்ம வச்சிடலாம். நம்ம தண்ணிங்கிறது மீன்ஸ் நாட் நார்மல் வாட்டர், சூப் ஆஃப் ஸ்டாப் வாட்டர். யா. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவும் தயிரும் எப்போ போடுவோம்? இந்த கல் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ் போடுறோம். நம்ம ஸ்பைசஸ் போட்டுட்டு தயிர் போடுறோம். அப்போ இந்தாங்க.
ஃபஸ்ட்டு கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுருமா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி நம்ம கறி வேக்காட்டுக்காண்டி தண்ணியும் கறி வேக்காட்டுக்காண்டி கல்லுப்பும் போடுறோம் நம்ம. ஓகே, அந்த கறியில் அந்த சீசனிங் இறங்குறது அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் இது போடுறோமா? ஆமாம். என்னங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. அதை அப்படியே நம்ம போடுறோம் நம்ம. ஓகே, ஆனால் இது போட்ட பிறகு அப்படியே குக் பண்ணி முடிச்ச பிறகு டார்க் ப்ரௌன் வரும். ஆமாம், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அந்த கலர் நம்ம பிரியாணி கலர் வந்துடும். அந்த பட்டை லவங்க பார்த்தீங்கன்னா குக் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வரும். தயிர் ஊற்றுவோம் சார் நம்ம. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. ஓகே, தயிர் வந்து ஒரு படிக்கு 150 ml, நம்ம 300 ml ஊற்றுவோம் நம்ம. இப்போ அந்த எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணுறது எப்போ? இப்போயா? இல்லை சார், நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம். சரி, ஓகே சார். இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இந்த தண்ணியில் வெந்துருமா? அது ஒரு படி தண்ணி கொஞ்சம் நம்ம வேணா சேர்த்துக்கலாம் சார். நம்ம இன்னொரு நம்ம 2 படி தண்ணி நம்ம நிப்பாட்டிருக்கோம்ல, ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, வேணா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் இதில் பண்ணிக்கலாம். வேக்காடுக்கு பத்தலைன்னா இது பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வாட்டர் நம்ம அரிசி போடல நம்ம போட்டுக்கலாம். சரி சார். இப்போ மூடி போட்டாச்சு, வேகணும். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சொன்னீங்க. இப்போ இந்த அரிசி ஊற வைக்கிற பக்கம் எப்போ? நம்ம எப்போ அந்த மட்டன் போட்ட உடனே அரிசி ஊற வச்சுருவோம். ஆனால் நீங்கள் எப்படி பண்ண போறீங்க? இல்லை சார், அது வந்து வடி பிரியாணிக்கு செட் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறது வந்து வடி பிரியாணி என்ன பண்ணுவாங்க, அரிசி போட்ட உடனே அரிசியை வேக்காடு ஒரு 1/2 வேக்காடு கொடுத்து எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சுருவாங்க. நம்ம வந்து வடி பிரியாணி கிடையாது. இது தம் பிரியாணினால இந்த கறி வந்து ஒரு 50% வேக்காடு வரணும். அது 1/2 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வைப்போம். இந்த பேலன்ஸ் 1/2 வேக்காடு வர்றதுக்குள்ளே அந்த அரிசி நல்லா ஊறிடும். ஓகே, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வருஷம் பழசு சீரக சம்பா அரிசிங்கையில் நம்ம நல்லா அந்த ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா அவங்க நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப ஏர்லியாக ஊற வச்சாலும் சாதம் குழஞ்சிரும், இல்லை உடஞ்சிரும். சரி, ஓகே. அப்போ எனக்கு ஒன்று பண்ணுங்க, 1/2 வேக்காடு வந்தீங்கன்னா அரிசி ஊற வைங்க. ஓகே சார், அந்த பக்குவத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்க, சரிங்களா? சரி, இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கறி வேக்காடு கொடுத்துருக்கோம். கறி வெந்துருச்சுக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரிசியை நம்ம ஊற போட்டுடலாம். ஓகே, அதே டைமில் நீங்கள் வந்து நெய் போட்டிங்க. ஆமாம் சார், அதை பாதி நெய் போட்டிங்கன்னா பாதி நெய் போடல. என்ன காரணம் அது? சரி, இல்லை ஃப்ளேவருக்காண்டி நம்ம ஒரு 50% நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது வந்து தம்மு நம்ம உடைக்கல, பிரியாணி நம்ம கங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தம்மு உடைக்கல, அந்த பேலன்ஸ் 50% ஊற்றும். அது நல்லா இருக்கும் ஃப்ளேவர். ஸோ உங்களோட கை பக்குவத்தில் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஸோ அதான் ஸ்பெஷலாக. ஆமாம் சார், நீங்களோட கை பக்குவத்தில் ரெடியாக வர அந்த மட்டன் பிரியாணியை மதுரை சாப்பிட்டு ஒரு வெட்டு போகிறேன். கண்டிப்பாக சார். மட்டன் வந்துச்சா? 50% 1/2 வேக்காடு ஆயிடுச்சு. உடச்சாலே உடையுது. இது வந்து நல்லா ஒரு 50% வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அரிசி ஊற வைக்கலாம். ஓகே, பேலன்ஸ் அந்த ஒரு வேக்காடு வந்து அந்த அரிசி ஊறுறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். சரிங்களா சார்? இது தெளிவாக உங்களுக்கு எதுக்காக காமிக்கணும்னா, நீங்கள் பண்ணும்போது வீட்டில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க அரிசி மதுரை ஸ்டைலில் பண்ணுற இந்த பிரியாணி வந்து முக்கியமாக வேலன் கேட்டரிங் பண்ணுற பிரியாணி வந்து இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சார், இப்போ நம்ம மட்டன் வந்து அரிசி ஊற வச்சுட்டு மட்டன் நம்ம வேக போட்டோம். பேலன்ஸ் 50% வந்துச்சான்னு பார்த்துலாமா? இது ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசம் வருதுங்க. ஆமாம், சரியான வாசம் அது கமகமன்னு வருது. ஓகே, இப்போ இந்த மட்டன் பேலன்ஸ் வந்துச்சான்னு பார்த்துலாமா சார்? ஓகே, ஆனால் இந்த மட்டன் வந்து ஹை ஃப்ளேமில் வேகலை, ரைட்டா? ஆமாம் சார், சிம்மில் ரொம்ப ஸ்லோவாக தான் மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சா கறியும் உடஞ்சிடக்கூடாது சேம் டைம். ஓகே, ஓகே, ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சா? நம்ம அதுக்கு மேலே விட்டால் கறி உடைய இருக்கும். கறி உடைய வந்துடும். ஸோ நம்ம அரிசி ஊற வச்சு அரிசி போட்டுடலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த நம்ம எலும்பு சூப்பு எடுத்து வச்சுருந்தால நல்லி எலும்பு ப்ளஸ் நெஞ்சு எலும்போட அந்த வாட்டர் வேக வச்ச தண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படி போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த பேலன்ஸ் 2 படி தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்கீங்க? என்ன இதில் ஒன்றுமே கிடையாது சார். எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸு உப்பு கூட கிடையாது. வெறும் எலும்பை வந்து நம்ம பாயில் பண்ணி அதோட வாட்டர் எக்ஸாக்ட் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வெறும் அந்த நெஞ்சு எலும்பு நல்லி எலும்போட சூப்பு நம்ம நார்மலாக சூப் வைக்கிறோம்ல சார், சேம் ஸ்டாக் வாட்டர். சூப்பில் நம்ம உப்பு போடுவோம், கொஞ்சம் ஏதாவது நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் பியூர்லி கொதிக்க வச்ச தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி. அதாவது இந்த இடத்துல கவனமாக கவனிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அழகாக சொல்ல பாருங்க. இதுதான் ஒரு ஃபுட்டை வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு வந்து என்ன பண்ணலாம். ஸோ அது வந்து நிறைய மசாலா போட்டால் தான் இல்லை, அந்த நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான இன்க்ரீடியன்ஸோட மீட்டில் இருக்க அந்த ஃப்ளஷில் இருக்க அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றும் போது அப்போ என்னென்னா அந்த கொழுப்பு தன்மையை ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு அரிசி போட்டுடலாம். இந்தாங்க உப்பு இருந்தாங்க. இன்னொன்று வந்து அந்த 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 மீட்டெல்லாம் வெந்து வரும்போது நீங்கள் சொல்லுங்க அந்த ப்ரௌன் அந்த வாட்டர் தெரியுது, அந்த ஸ்டாக் அந்த பிரியாணியோட மசாலா தெரியுது நல்லாவே. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ தம் போடுற பக்கம் எப்படி? அந்த அரிசி கொஞ்சம் அந்த பக்கம் போட்டிருக்கோம் நம்ம. ஒரு 5 மினிட்ஸ் இந்த அரிசி மேலே வரும், அந்த தண்ணி வற்றிக்கிட்டே இருக்கும், அரிசி மேலே வரும். அந்த அரிசி பக்கம் வந்து ஒரு 60% ஆஃப் வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே தண்ணி இந்த பேலன்ஸ் கொஞ்சம் நெய் இந்த முந்திரி பருப்பு போட்டு நம்ம தான் போட்டுருக்கோம். அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் போட்டு. சரி, ஓகே. எனக்கு வந்து காமிக்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக சார்.
சார் இப்போ அரிசி மேலே வந்துருச்சு, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக லெமன் நம்ம புழிஞ்சு வச்சுருவோம். ஒரு படிக்கு ஒரு லெமன் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது இந்த மாதிரி வரும்போது. ஆமாம், இந்த மாதிரி வரும்போது அரிசி இப்போ நல்லா மேலே வந்துருச்சு. சரிங்களா? தண்ணி வைக்கி அரிசி மேலே வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு படிக்கு ஒரு லெமன் சொல்லியிருந்தோம், 2 லெமன் இருக்குது. ஸோ இந்த 2 லெமன் நான் போகிறேன் நான். சரிங்களா? ஸோ இந்த எலுமிச்சப்பழம் வந்து அந்த ரைஸ் போட்ட பிறகு போடுறோம். அந்த எலுமிச்சப்பழம் அந்த புளிப்புத்தன்மை ஷார்ப்பாக லைட்டாக புளிப்புத்தன்மை ப்ளஸ் வந்து சாதம் நல்லா பொலிவு கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை ப்ளஸ் சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பொலிவு கிடைக்கும். அதுக்காக தான் லைம் பொடிக்கணும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பு, இந்தாங்க முந்திரி பருப்பு, இந்த மல்லி எல்லாமே போட்டுடலாமா? போட்டுடலாம் சார். அவ்வளோ மல்லி போட்டோம். நம்ம ஒரு 2 பிரட்டி அப்படியே தம் போட்டுக்கலாம். இதுதான் பக்குவம், ரைட்டா? ஆமாம் சார், ஆமாம். ஓகே. நெய் கொஞ்சம் நிறையாவே நிற்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கிறோம். நம்ம இப்பயும் ஊற்றிக்கலாம். ஆமாம், பேலன்ஸ் மட்டும் நம்ம தம் உடைக்கும் ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து அந்த வத்த அந்த பக்கம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ரைஸ் வந்து மேலே வரும். நம்ம அரிசி வேகிற பக்கம் நம்ம போட்டது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். அதாவது நம்ம தண்ணி அளவு தண்ணி வைக்கிறோம்ல, அந்த தண்ணி ட்ரை ஆகி கீழே போகணும், அரிசி மேலே வரணும். அது கரெக்டானது. ஒரு இத்தனை % ஆன பேருக்கு தம் போடுறது சொல்லலாமா? ஒரு 60-70%. 70%. இப்போ தம் போடலாமா? போடலாம் சார். ஓகே, அப்பதான் போட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தம் போடுறது வந்து எவ்வளோ நேரம் போடுவீங்க சார்? 25 மினிட்ஸ். 25 மினிட்ஸ். சரி, ஓகே. டன். தம் உடைக்கலாம் சார். நீங்க சொன்ன மாதிரி 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 25 மினிட்ஸ். பசி பயங்கரமா இருக்கு. மதுரைக்கு வந்து பிரியாணி சாப்பிட மாதிரி. மதுரை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி கொடுங்க. நல்லா ட்ரையா இருக்கு. ஆமாம் சார். இலையை நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபைனல் கிளைமேக்ஸா கீ, முந்திரி பருப்பு, மல்லி அவ்வளோ தூவிட்டு நம்ம தம் உடைச்சிடலாம். நெய் ஊற்றுறோம். வாசத்துக்கு நெய் ஊற்றுறோம். இப்போ முந்திரி பருப்பு நீங்கள் போட்டீங்க, ஃபர்ஸ்டே போட்டீங்க. அந்த முந்திரி பருப்பு வெந்த பிறகு சாஃப்டாக இருக்கும். இது வந்து அந்த ஒரு மாதிரி இல்லை சார், நம்ம தம் போடலே போட்டோம் நம்ம அப்படிங்கிற அது கண்டிப்பாக சாஃப்டாக கிட்டத்தட்ட நல்லா வெந்திருக்கும். அப்போ இந்த சும்மா மேலே ஒரு டாப்பிங்ஸ் தான் சார், ஒரு டாப்பிங்ஸ் அவ்வளோதான். சரி, ஓகே. நாங்கள் கொத்தமல்லி தாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த முடைக்கிறீங்களா? தம் உடை சொல்லலாம். எப்படி வருதுன்னு பார்த்தலாம். நல்லா ஆவி வர வர சூப்பராக இருக்கு. இன்னொன்று, பிரியாணி தம் உடைக்கும் போது பக்கத்தில் இருந்துச்சுங்க, வெறித்தனமாக சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்தளவு வாசம் வருது. கொடுங்க. நான் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துறேன். சரிங்க சார். அந்த காரத்தன்மை எப்படி இருக்கு? நிறைய இடத்துல பண்ணும்போது, சில இடத்துல பண்ணும்போது கறி வந்து கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கறி வந்து அந்த கையில் எடுத்தனாவே அப்படி பஞ்சு மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தரமான பிரியாணி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த அக்மார் சொல்லுவாங்கல்ல, சரிங்க சார், அந்த மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்பா வேற. நீங்கள் மற்ற ஊரில் சாப்பிட்டு நம்ம மதுரை பிரியாணிக்கு உங்களுக்கு என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? எப்பவுமே ரைஸை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த காரத்தன்மை எப்படி இருக்குது, அந்த புளிப்புத்தன்மை எப்படி இருக்குது, உதிரியாக சொல்லுவேன். இங்கே அந்த மீட்டோட சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த காரம் தன்மை எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. பர்டிகுலர் கறியில் வேறு லெவல். சில இடத்துல சாப்பிடும்போது கறி வந்து சக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே கறியோட சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 கிலோக்குள்ள தான் இருக்கும் நம்ம எடுக்கிற ஆடு. அதுக்கு மேலே போட மாட்டோம். ஏன்னா அதுக்கு முத்தின கறி ஆயிரும், ரஃப் ஆயிரும். நீங்கள் சொன்ன மாதிரி ரஃப் ஆயிரும். ஸோ அந்த ஸ்பான்சியாக இருக்கிற ரீசன் வந்து பிலோ 10 kgs ஆடு. அதுதான் எங்கள் பிரியாணி அடிச்சுக்க முடியாதுங்க சொல்லி மதர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த பிரியாணி கொடுத்துருக்காங்க. வெரி குட் பிரியாணி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக வேறு லெவல். இன்னைக்கு நான் வந்து கடவுள் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல தரமான ஒரு பிரியாணி வந்திருக்கு. தேங்க் காட் அண்ட் தேங்க் யூ ஆல்சோ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த காரத்தன்மை தான் எதுவுமே தெரியல. ஆனால் நீங்கள் எடுத்து ஒரு பைட் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மைல்டான ஒரு காரம் இருக்கும். ஆனால் இந்த சாப்பிட்டு முடித்த பிறகு மென்று நல்லா சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த எம்மி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எம்மி டெலிஷியஸ் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்பவுமே சீஸ் ப்ரிப்பரேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வேற லெவலுங்க. நீங்கள் அடுத்தடுத்து நிறைய டிஷ் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், நான் பண்ணி காட்டுறேன் சார். கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல தரமான சாப்பாடு.
கண்டிப்பாக இந்த மாதிரி தரமான சாப்பாடுக்கு தேடி வருவேன். கண்டிப்பாக சார், நீங்களே வேண்டாம் சொன்னால் வருவேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வெல்கம் சார், ஆல்வேஸ் வெல்கம் சார், வெல்கம் சார். தேங்க்யூ. நன்றிங்க. உங்கள் ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறீங்களா? சரிங்க. வணக்கம், நான் மதுரை வேலவன் கேட்ரிங் சரவணன் பேசுகிறேன். ஸோ இந்த பிரியாணி சார் சாப்பிட்டாங்க. இந்த சார் சாப்பிட்டு சார் சொல்கிறது நீங்கள் வந்து வீடியோ கண்டென்ட் கூட நினைக்க வேணாம். இதே ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ரியல் கமெண்ட்ஸை நீங்கள் சாரோட யூடியூப் சேனல்லையும் சொல்லுங்கள். யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர் சிட்டிஸ் ஆஃப் பிரியாணி வித் மதுரை. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9842373007. இது ஆக்சுவலி மதுரையில் எஸ்எஸ் கார்னில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை, திருச்சி, விருதுநகர், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எல்லா ஊருக்கும் போகிறோம். நம்ம சீரக சம்பா வந்து மெயினாக பண்ணுறோம். கேட்குறவங்களுக்கு பாஸ்மதியை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய நீட் என்னவோ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணித்தரோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு மதுரை சாப்பாடு வேணுச்சுன்னா நல்லா பண்ணி தருவாங்க. மதுரை சாப்பாடு பிரியாணி மட்டும் இல்லைங்க, பன் பரோட்டா ஆகட்டும், சால்னாவாகட்டும், இல்லை வேறு எதுனா மதுரை மல்லிப்பூ இட்லி, மதுரை சாம்பார், இதெல்லாம் ஒரு நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி ஒன்ஸ் மோர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ சார்.